இந்த சொர்க்கமும் நரகமும் நம்ம கையில தான் இருக்கு, நம்முடைய மனசுலதான் இருக்கு. யாரெல்லாம் இந்த மனதை வளப்படுத்தி கொள்கிறோமோ அவர்கள் எங்க இருந்தாலும் அந்த இடத்த உங்களால சொர்க்கமா மாத்திக்க முடியும். நீங்க அவங்களை கொண்டு போய் எங்க விட்டாலும் அந்த இடத்த சொர்க்கமா மாற்றிக்கொள்ளும் வித்தை அவர்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் போதிய மன வளம் இல்லாதவர்களை நீங்க உண்மையில சொர்க்கத்துல உட்கார வச்சா கூட they are going to list out complaints one after another. இது சரியில்லை, அது சரியில்லை என்று குற்றம் குறைகள் சொல்வதற்கு தயாரா இருக்கிற மக்களை நம்ம அதிகம் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அருட்தந்தை ரொம்ப அழகா இந்த சொர்க்கம் நரகத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. நரகம் என்ற சொல்லே பாருங்க, நர கூட்டல் அகம். நரன் என்றால் நமக்கு தெரியும் மனிதன். எப்பொழுதும் இந்த உடல் அளவுல குறுகி நின்றுட்டு நான் சிந்தித்தால் அதுதான் நரகமான ஒரு வாழ்க்கை. அதற்கு மாற்றாக ஸ்வர்க்கம் என்றால், சுவர் என்றால் ஆன்மா, உயிர். எப்ப நம்ம இந்த உயிர் அளவு விரிந்து நிற்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான சொர்க்கம் போன்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அர்த்தத்தை இதை ரொம்ப அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாங்கிற கவியில சொல்றாரு பாருங்க. ஏன் இந்த வாழ்க்கையை நினைச்சு நீங்க துன்பப்படுறீங்க? இத்தனைக்கும் நமக்கு தெரியும் சுவாமிஜி எப்படி சாப்பிட கூட இளமை பருவத்தில் துன்பப்பட்டாங்கன்னு தெரியும். 3ஆம் கிளாஸுக்கு மேல பள்ளி செல்ல முடியாத அளவு ஒரு வறுமையான சூழல். அம்மா தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தைக்கு ஒரு வாய் கூழ் கொடுக்க முடியாத பாவியாக இருக்கிறனேன்னு துன்பப்பட்ட காட்சிகள் எல்லாம் அருட்தந்தையோட வாழ்க்கை விளக்கம் படித்த அத்தனை பேரோட மனசுலயும் பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அருட்தந்தை சொல்றாரு, இறைவனுக்கு பெயரே ப்ராவிடன்ஸ். அவன் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் முதல்ல அங்க படைச்சு வச்சுட்டு தான் நம்மள அனுப்புறான். மண்ணான இவ்வறிய ஒரு கவியில மகரிஷி சொல்லுவாங்க, உயிர் வகைகளை தோற்றுவிப்பதற்கு முன் பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யான் உணர்ந்தேன். இறைவா, உன்னுடைய எல்லையற்ற அந்த கருணை எப்படிப்பட்ட கருணை வெள்ளம் அது. உயிர்கள் வந்தா, இந்த பூலோகத்தில் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தா அதுக்கு பசிக்குமே, உணவு வேணும் அல்லவா? சோ முதல்ல பயிரை படைச்சிட்டார். ஓரறிவு தாவரங்கள் தோன்றிய பிறகுதான் உங்களுக்கு ஈரறிவு புழு எல்லாம் வருது. அப்ப எந்த ஜீவராசிக்கும் தேவையான உணவை முதல்ல படைச்சிட்டு அதன் பிறகுதான் அந்த ஜீவராசியையே இறைவன் தோற்றுவிக்கிறான். அதனாலதான் அண்ணல் காந்தியடிகள் அழகா சொன்னாங்க, இன்னைக்கு சுதந்திர நாள். அண்ணல் காந்தியடிகளை நினைக்காம இருக்க முடியுமா? காந்தி சொன்னார், there is everything on this mother earth for everyone's need, but not for his or her greed. நம் தேவைக்கு இங்க எல்லாம் நிறைந்து இருக்கு. அதனாலதான் குமரகுருபரர் சொன்னார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த சிந்தையை நிறைவாக, மனதை வளமாக வைத்துக் கொள்ளதான் தவறிவிட்டோம். இப்ப சுவாமி கேக்குறாங்க, எதுக்குப்பா கவலைப்படுற? உன்னை படைக்கிறதுக்கு முன்பே இறைவன் உனக்கு தேவையான அத்தனையும் படைச்சு வச்சுட்டு தான் உன்னை இந்த பூமிக்கு அனுப்புறார். என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? நாம் கொஞ்சம் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து நமது தேவைகளை நாம் நிறைவு செய்து கொள்ளணும். இவ்வளவுதான். உழைப்பவர்க்கே உலகம் சொந்தம். இது தெரியாம இன்னும் ஒரு, நான் சொன்ன மாதிரிதான், அமெரிக்காவில இருந்துகிட்டு அல்லது கனடாவில இருந்துகிட்டும் கூட இப்போ சௌகரியமா சுகமா இருக்காங்க. அந்த சுகத்தை மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியுதா? அனுபவிக்க முடியல. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லாம் நல்லாதான் மேடம் போய்கிட்டு இருக்கு, ஆனா இது இப்படியே நிலைக்குமான்னு தெரியல. இதுவரை சிறப்பாக வைத்திருந்த இறைவன் இனியும் வைப்பான்னு நம்புவதற்கு பதிலா, என்னமோ இது வரைக்கும் காலம் நல்லா ஓடிருச்சுங்க, ஆனா இனிமேல் இப்படி இருக்குமா, அதை நினைச்சா கவலையா இருக்கு. இந்த வசதி வாய்ப்பெல்லாம் போயிட்டு அதனால வாழவே முடியாது, இப்படி கவலைப்படுறவங்க எத்தனை பேர்? அருட்தந்தை சொல்றாங்க, இதற்கெல்லாம் காரணம் தன் முனைப்பு தான். தன் முனைப்புங்கிறதுக்கு நம்ம என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பொதுவா ஈகோ பிடிச்ச ஒருத்தரை பார்த்தாக்கா நம்ம நினைப்போம் அது சரியான திமிர் பிடிச்சது அப்படின்னு. ஆனா மகரிஷி சொல்றார், பரிதாபப்படுங்கள், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். என்ன அறியாமை?
இறைவனையே அவங்க மறந்துட்டாங்க. அதனாலதான் ஆங்கிலத்துல அழகா ஈகோக்கு என்ன சொல்றாங்க, எஜெக்ட்ஸ் காட் அவுட். இறைவன் இருக்கிறான், அவன் எல்லோருக்கும் போதுமானவன் என்ற நம்பிக்கை இருந்தால் நமக்கு எதுக்கு கவலை வரப்போகுது? அந்த இறைவனை மறந்ததுனாலதானே துன்பப்படுறோம். ராமதீர்த்தர் என்ற ஒரு மகான் இந்தியாவில் அவதரித்தவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிரிட்டிஷ் காலத்துல அவர் மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு குருவா இருந்தவர். அவர் ஒரு முறை பாத்தீங்கன்னா அப்ப லண்டன் போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அந்த கப்பல்ல அவர் போற பொழுது அங்க ஒரு பிரிட்டிஷ்காரர் கேட்கிறாரு இவரை பார்த்து, அவ்வளவு அழகான ஆங்கிலம் பேசக்கூடியவர், நீங்க எங்க போறீங்க? லண்டன் போறேன். யார பார்க்க போறீங்க? அவர் சொல்றாரு தெரியாது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன யாருமே உங்களுக்கு அங்க தெரிஞ்சவங்க இல்லாதப்போ நீங்க எவ்வளவு தைரியமா எப்படி இந்த பயணத்தை மேற்கொண்டீங்க? அட்லீஸ்ட் இந்த கப்பல் பயணத்துல உங்களுக்கு துணையா யாராவது வர்றாங்களா? ஒரு அடுத்த நொடி பாருங்க, இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரர் கைகளை பிடிச்சுக்கிட்டுதான், நீங்க தான் வந்துகிட்டு இருக்கீங்களே என் கூட. அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாரா. இதுதான் அந்த உயிர் உணர்வு தெரிந்தால் அருட்தந்தை சொல்லுவாங்க, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்று. இந்த உடலை தாண்டி உயிர்க்குள்ள போய் பார்க்கும் பொழுது என்ன நன்மை கிடைக்கிறது? எல்லோரையும் சகோதர சகோதரிகளா பார்க்க முடியும். ஒருவரை ஒருவர் நாம் நேரில் பார்த்து கொள்ளாத பொழுதும் கூட இவ்வளவு அன்பு பாராட்ட முடிகிறது என்றால் அந்த உயிர் தொடர்பு தானே காரணம். அந்த உயிர் தொடர்பு நீங்க அதைத்தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எங்கேயும் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருப்பீங்க. அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, இறைவன் என்ன படைச்சு வச்சிருக்கான்? எழில் உலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும், உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல சகல ஜீவராசிகளுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து, வழி வழியா பாருங்க, பிறவி தொடராக சந்ததிகளுக்கும் கூட, நமக்கு மட்டும் இல்ல அத்தனை பேருக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து, ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அருளலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்னா, உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, நமக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் வாழ்ந்தார்கள், நமக்கு பின்னாடி எவ்வளவோ பேர் வாழ போறாங்க. அவ்வளவு பேருக்கும் என்னெல்லாம் தேவையோ அவ்வளவையும் இறைவன் படைச்சு வச்சிருக்கான் இந்த உலகத்துல. இந்த ஒரே ஒரு சிந்தனை மனசுல ஆழமா பதிஞ்சா எதுக்காவது எப்பவாவது கவலைப்படுவோமா? கவலையே படலைன்னா நரகம்ங்கிற வார்த்தையே நம்ம வொக்காபுலரில இருந்து தூக்கி போட்டுடலாம். நம்ம அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு பாருங்க, எப்ப நம்ம துன்பப்படுறோம் அப்படின்னா மகரிஷி சொல்றாங்க, உண்மை நிலை மறந்து. இந்த உண்மை உனக்கு மறந்து போச்சேப்பா, இறைவன் எல்லோருக்கும் போதுமானவன், இந்த உண்மையை மறந்ததுனால உணர்வு தன் முனைப்பாகி, நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு, இப்படியே நிலைக்குமா இந்த வாழ்க்கை, இப்படி கவலைப்படுறோமே. உண்மை நிலை மறந்து உணர்வு தன் முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று, நான் எனது, இந்த ரெண்டை தவிர எதை பத்தியுமே சிந்திக்க முடியல. அதான் பாடி கான்சியஸ்னஸ் சொல்றோம். இந்த உடல் மட்டுமே நான், நர குட்டல் அகம்னா அந்த வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கருமம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. என்ன அழகா மகரிஷி சொல்றாங்க பாருங்க, இந்த வாழ்க்கை எதற்கு பிறந்தோம், என்ன நோக்கத்திற்காக பிறந்தோம், இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்க போகணும், இந்த சிந்தனை எதுவும் இல்லாம இன்னைக்கு என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இன்னைக்கு எத்தனை வீடு என் பேர்ல இருக்கு, இது மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி, அல்ல எனக்கு இதெல்லாம் போறோம், ஆனா என் குழந்தைங்களுக்கு நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும். இந்த மண்ணையும் பொன்னையும் மாறி மாறி நினைந்து என் கண்ணும் கருத்தும் தீய வழியில் செல்லாமல் என்னுள் நிறைந்து இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவாங்கிறாங்க. அப்போ எவ்வளவு நமக்கு பணம் தேவையோ இன்னைக்கு ஒரு கற்பனையா கூட ஒரு கணக்கு போடுங்க. ஒவ்வொரு மாசமும் நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, நம்ம நிம்மதியா, நான் சொல்றது லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு, நல்ல உங்களுக்கு நல்ல எப்பவுமே வீட்டை விட்டு கால் எடுத்து வச்சாலே கார்ல தான் வைக்கணும், அப்படி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு ஒரு கணக்கு போடுங்க. அந்த அளவுக்கு பொருள் ஈட்டி
அதன் பிறகு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமான்னு பாருங்க. சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாம், தொடர்ந்து கூட சம்பாதிக்க. உங்கள் தேவை போக மிச்ச பணம் எல்லாம் இந்த சமுதாய நன்மைக்காக நம்ம திருப்பி விடணும்னு ஒரு சிந்தனை வந்ததுன்னா, ஒரு நாளும் இந்த மண்ணையும் பொன்னையும் நினைந்து நம் எண்ணத்தில் இறுகி குறுகி நின்று துன்பத்தை அதிகப்படுத்திக் கொள்ள மாட்டோம். அடுத்த பேராகிராஃப்ல மகரிஷி சொல்றாங்க, உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின. எப்போ இந்த உடல் அளவுல நான் நினைச்சோமோ அப்பதான் உணர்ச்சிகள் நம்மை வருத்துகின்றன. உடலுள் உயிராய் உன்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன். மகரிஷி அழகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உடல்தான் நான் என்ற மயக்கத்தை தாண்டி இந்த உயிர் உணர்வுக்கு போனா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடல்ல எது உயிரா இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பேரியக்க மண்டலத்தில் பஞ்சபூத தத்துவத்தில் முதல் தத்துவமான ஆகாஷ் என்று சொல்லப்படுகின்ற பேரியக்க மண்டலத்தில் அது மகாகாசமாக இருக்கிறது. அதுவேதான் நம் ஒவ்வொருவர் உடலுக்குள்ளும் சித்தாகாசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப உயிருங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நம்ம பிரபஞ்சம் முழுவதும் தொடர்பு கொள்ள முடியும். அதையும் தாண்டி அந்த அறிவுங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அறிவால் நாம் அந்த பேரியக்க மண்டலத்தையும் தாண்டி இறைநிலையோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எதுக்கு நமக்கு கவலை? உயிரால பிரபஞ்சம் முழுவதும் தொடர்பு கொள்ள முடியும், அறிவால் அந்த இறைநிலையோடே தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்றால் ஏன் கவலைப்படுறோம்? இந்த உயிர் அறிவு ரெண்டையும் மறந்துட்டு உடல் அளவுல நிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் மகரிஷி சொல்றாங்க, உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின. கொஞ்சம் அந்த உடலை தாண்டி இப்ப ஐயா எவ்வளவு ஆழமான ஒரு துரியாதீத தவம் நடத்தி கொடுத்தாங்க. அப்ப உடலை தாண்டி அந்த உயிர் உணர்வு ஆக்ன சக்கரத்திலேயே நமக்கு உயிரை உணர்ந்துடுறோம். அந்த உயிர் அளவுக்கு போகும் பொழுது அந்த உயிரின் மையத்தில் இருக்கிற அறிவும் நமக்கு புலனாகிறது. உடலுள் உயிராய் உன்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன். உடல் உயிர் ஊட அறிவாய் உன்னை உணர்ந்த போது உடல் உயிர் அறிவு நீயாய் உணர்ந்தென்னுள் நான் அடங்க. எவ்வளவு அற்புதமா வார்த்தைகள் அமைக்கிறாங்க பாருங்க. இறைவா, நான் தவம் செய்து செய்து உடலை தாண்டி உயிருக்கு போனால் எனக்கு இன்னொரு ரகசியம் விளக்கமாகியது. எப்போ செல்ஃப் ரியலைசேஷன் என்ற ஆன்ம தரிசனம் கிடைத்ததோ அப்பொழுது தானாகவே இறை தரிசனத்திற்கான வாயில் திறந்து விட்டது. அந்த ஆன்மாவின் மையத்தில் அமைந்திருக்கின்ற அந்த அசைவற்ற இருப்பு நிலைதான் இறைநிலையாக என்னுள் அறிவாக இருக்கிறது என்ற உண்மையை நான் எப்ப உணர்ந்து கொண்டனோ அப்ப உடல் உயிர் அறிவு நீதான். அறிவு மட்டுமல்லப்பா, அந்த அறிவு மையமாக இருக்கின்ற உயிரும் நீதானே. ஏன்னா உயிர் எப்படி வந்தது? சுத்த வெளியின் ஒரு அசைவு. சரி, உடல் மட்டும் எப்படி வந்தது? அணுக்கள் பல கோடி இணைந்த ஒரு டிராமா. மகரிஷி அழகா மலரே மலரே சொல்லுவாங்க, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர் தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம். ஜீவராசிகள் மட்டுமல்ல, ஜட பொருட்கள் கூட எந்த தோற்ற பொருளை எடுத்தாலும் அது அணுக்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு நாடகம். அப்ப அணு என்பது இறைநிலையின் அசைவு. அப்ப நீங்க உடல் என்று பார்த்தாலும் இறைவன் தானே இந்த உடலுக்கும் காரணமாக இருக்கிறான். இந்த அறிவு வரும் பொழுது உடல் உயிர் அறிவு நீயாய் உணர்ந்து என்னுள் நான் அடங்க இன்ப ஊற்றாய். அப்பதான் அது சொர்க்கமான வாழ்க்கை. அதுக்குதான் மனித பிறவி எடுத்தோம் பாருங்க. இறுதியாக அந்த கவியை மகரிஷி முடிப்பாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். ஆக ஒவ்வொருவரும் எதற்கு இந்த பூமியில வந்து பிறந்தோம்? வினைப்பதிவினுடைய ஒரு தொடர்ச்சியாக. அப்போ அந்த வினைப்பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டு இந்த பிறவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் பிறந்தோம். அதனால்தான் வள்ளுவ பேராசான் சொன்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ எல்லாம் வல்ல இறைவன் திருவடிகளை பிடித்து கொண்டு இந்த வினைப்பதிவை போக்கிக் கொண்டு இறைநிலையோடு ஒன்றி கலந்து இன்புற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பிறந்த நாம் என்ன செய்தோம்? நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டோம்.
இந்த வாயில சக்கரை தண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, அந்த இனிப்பு சுவையில ஆரம்பிச்சுது நம்ம புலன் மயக்கம். கண்ணை திறந்து பார்த்தா வெளிச்சம், காதுல பேசுற குரல், இப்படி ஒவ்வொன்றாக புலன்கள் வேலை செய்ய தொடங்கியதும் இந்த உலக வாழ்வின் இன்பங்களில் மயங்கி நம்மையும் மறந்தோம், நம்ம வினை பதிவையும் மறந்தோம், இறைவனையும் மறந்துட்டோம். நம்ம மறந்தோம். ஆனா இறைவன் எப்படிப்பட்டவர்? என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இறைவன் எப்படி கருணை உள்ளவன் பாருங்க. அதனாலதான் மாணிக்க வாசகர் பாடுவார் இறைவனை பார்த்து, அப்பா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பையும் கண்டபின் என்னையும் ஆட்கொண்ட வான் கருணை, என்னப்பன் என்னையும் ஆட்கொண்ட வான் கருணை. இந்த கண்ணப்ப நாயனார் என்ன செய்யறாரு? தொண்டு செய்த 4 ஆறில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று பட்டினத்தார் பாடுவார். 6 நாள்ல இந்த கண்ணப்ப நாயனார் என்ன பட்ட, தன் கண்களையே கொடுக்கும் அளவிற்கு அன்பில் அவருடைய உள்ளம் அப்படி உருகுது. அதனாலதான் வள்ளல் பெருமான் பாடுறாங்க, உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுனா வம்மின் உலகியலீர். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேங்கிற இந்த நொடி நீங்க சொர்க்கம் மாதிரி வாழலாம். என்ன ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு மகான்கள் அருளி செய்திருக்கிறார்கள் பாருங்க. நம்ம இறைவனையே மறந்த பொழுது கூட இறைவன் நம்மை ஆட்கொள்கிறான். அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு. அப்படி இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்வதுதான் பாத்தீங்கன்னா சில சமயங்கள் நம்ம துன்பப்படுறது. அப்ப துன்பம் வந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதனாலதான் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுகிறார். ஏனென்றால் நம்ம கிட்ட இருக்க ஒரு வேண்டாத வினைப்பதிவு போகிறது. நம்ம அழகா ஆங்கிலத்துல கூட ஒரு பொன்மொழி சொல்லுவோம், டு err is human, to forgive is divine. நம்ம இத்தனை நாள் இதுக்கு என்ன பொருள் சொல்லிட்டு இருக்கோம்? மனித இயல்பு தவறு செய்யறதுங்க. மன்னிப்பது என்பது இறைவனது குணம். யாரெல்லாம் அப்ப மன்னிக்கிறாங்களோ அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் நம்ம சொல்றோம். அருட்தந்தை சொல்லுவாங்க, அதுதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. மனிதன் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறான், அவன் செய்கிற தவறுகளை இறைவன் திருத்திக் கொண்டே இருக்கிறான். இதுதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. எவ்வளவு தவறுகள் நம்ம செய்தாலும் இறைவன் என்ன பண்றான்? அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி 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 நம்மை தூய்மையாக்கி தன்னோடு இணைத்துக் கொள்வதற்குத்தான் அவன் கருணைமயமாக இருக்கிறான். இது தெரிஞ்சா நம்ம ஒவ்வொரு நொடியும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அதற்குத்தான் பிறந்தோம். இந்த பூமியில வந்து பிறந்த நோக்கம் நம்முடைய வினைகளை தூய்மை செய்து கொண்டு. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமுமே. ஒரு முறை மகிழ்ச்சி சொன்னாங்க, அவர்கிட்ட வந்து ஒரு அறிவுத்திருக்கோவில் கட்டுமான பணிக்கு வந்து நன்கொடை கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அவர் நன்கொடை கொடுக்க மனசு வரல, பெரிய செல்வந்தர். ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க, சுவாமி அவர் ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்கல சுவாமின்னு. அப்ப சுவாமி சொல்றாரு, அவர்தான் பெரிய கொடை வள்ளல்னு. இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல, என்ன சுவாமி சொல்றீங்க நீங்கன்னு. ஆமாப்பா, இப்ப இருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர், 1 லட்சம் ரூபாய் அவருக்கு ஒரு பணமே இல்லை. இந்த தருணத்துல உண்மையில நம்ம ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் அறங்காவலர்கள் அத்தனை பேரும் நம்ம நன்றியோட நினைவு கூறணும். ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்ததான்னு தெரியல, நமக்கு சென்னை திருவான்மியூர்ல ஒரே ஒரு யோகா கல்லூரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். உலக சமுதாய சேவா சங்கத்திற்குன்னு இயங்குகின்ற கல்லூரி ஒண்ணுதான். அந்த கல்லூரி சென்னை திருவான்மியூர்ல நம்முடைய ஆசிரமத்திலேயே மகரிஷி அவர்கள் இருந்த இடத்திலேயே இயங்குது. இப்ப வந்து நமக்கு அது சட்டத்திட்டங்களுக்கு புறம்பானது. சிட்டில வந்து நீங்க ஒரு கல்லூரி நடத்தணும்னா ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்டோட கைட்லைன்ஸ். கேட்டதும் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு ஒரே திகைப்பு. 2 ஏக்கர் சென்னை சிட்டில எத்தனை கோடி, எங்க கிடைக்கும், என்ன பண்றது என்று ஒரே தவிப்பு. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சரியா வந்து போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. 8ஆம் தேதி மீட்டிங்னா முத நாள் 7ஆம் தேதி கொஞ்சம் ட்ரஸ்டீஸ் கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு. நாளைக்கு முக்கியமா விவாதிக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நமக்கு வந்து 2 ஏக்கர் நிலம் வந்து சிட்டில எங்க எப்படி கிடைக்கிறது ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது
இவர் கல்லூரி முதல்வர் வந்திருந்தாங்க ஜெயபிரகாஷ் சார், அவர் எடுத்து கொடுத்தாரு. அந்த கவர்மெண்ட் நமக்காக ஒரு சலுகை பண்ண தயாரா இருக்காங்க. அதாவது நீங்க சிட்டிலேயே 2 ஏக்கர் இல்ல, கிராமப்புறத்துக்கு போறதுக்கு கூட நாங்க உங்களுக்கு இந்த லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணாம கொடுக்குறோம். இதே கல்லூரியினுடைய இந்த அனுமதிக்கான இதை வைத்துக்கொண்டு நீங்கள் கிராமப்புறத்துல ஓபன் பண்ணீங்கன்னா 5 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா போதும். சொன்னதும் பாருங்க, ஆழியாரினுடைய அறங்காவலர்கள் ஒருவர், துணை தலைவரும் கூட, செல்வா கோல்டு கவரிங் செல்வராஜ் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, தலைவர்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு 6 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கேன் இங்க ஆழியார்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி சுங்கம்ங்கிற இடத்துல. நீங்க தலைவர் வேணா அதை பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா, ஏன்னா கிராமத்துலதான் 5 ஏக்கர் போதுங்கிறாங்களே, அந்த இடம் நீங்க வந்து பாருங்க. தலைவர் எவ்வளவு கெட்டிக்காரர் பாருங்க. அவர் சந்தோஷமா என்ன சொன்னார், வந்து பாருங்க பிடிக்குதான்னுட்டு. அப்ப இவர் சொன்னாரு, நம்ம பிடிக்குது பிடிக்கல பாத்துக்கலாம் நாளைக்கு ஏன்னா இரவு 7 மணிக்கு பேசுறாங்க, நாளைக்கு வெளிச்சத்துல பாத்துக்கலாம், அப்படி பிடிச்சதுன்னா உங்களால அது கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அவர் என்ன சொன்னார், தாராளமா. அடுத்த வார்த்தை தலைவர் போடுறார், நீங்க தாராளமான்னு சொல்றத பார்த்தா இலவசமா கொடுக்கற மாதிரி தெரியுதே. அந்த இடத்துல 1 ஏக்கர் 1 கோடி மதிப்பு. அவர் சொல்றாரு, ஆமா, அருட்தந்தைக்காக நான் அதை அப்படியே இலவசமா தான் கொடுக்கறேன். இவ்வளவு உற்சாகம் ஆயிடுச்சு தலைவருக்கு. அடுத்த நொடி, சரி நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கன்னாலும் கல்லூரிக்கு கட்டடங்கள் எழுப்பணுமே. ராமராஜ் காட்டனுடைய நிறுவனர் நாகராஜன் ஐயா என்ன சொல்றாங்க, உடனே நான் எடுத்துக்கிறேன் அந்த பொறுப்பை, ஒரு 10 கோடி ரூபாய் திரட்டி கொடுக்கறேன், முதல் 1 கோடி நான் வைக்கிறேன், ஒரு ட்ரஸ்டிக்கும் 50 லட்சம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி அவர் நான் 2 ட்ரஸ்டி பொறுப்பு எடுத்துக்கிறேன். அடுத்து மடமடன் சென்னை சில்க்ஸ் 2 எடுத்தாங்க, தலைவர் ஐயா SKM ஐயாவே 2 எடுத்தாங்க, திண்டுக்கல் நம்முடைய ஸ்மார்ட்டினுடைய இயக்குனர் தாமோதரன் ஐயா நான் 50 லட்சம் கொடுத்து ஒரு ட்ரஸ்டியா சேர்ந்துக்கிறேன். இப்படி பாத்தீங்கன்னா மடமடமடன் அதுக்குள்ளேயே எல்லாம் சேர ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் போய் பார்த்து இடம் ரொம்ப அமைப்பா இருக்குன்னு பிடிச்சிருச்சு தலைவருக்கு. ஆக ஒரே நொடியில பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்க இடத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் அந்த 8ஆம் தேதி மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றாரு, நான் கோவை பேரூர் செட்டிப்பாளையத்துல அருட்தந்தை அவர்களே பயிற்சி நடத்திய இடம் அது, அதுல ஒரு 1.5 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கேன். எதற்காக என்றால் உலக சமாதானத்தில் அருட்தந்தை குறிப்பிடுகிற அந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்திற்காகவே. அந்த இடத்த நிச்சயமா உலக சமுதாய சேவா சங்கம் பயன்படுத்தி அருட்தந்தை அவர்கள் கனவு கண்டது மாதிரி இந்த குழந்தைகளை எந்த ஒரு ஜாதி மத வேதம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் உலக குழந்தைகளாக வளர்த்துறதுக்கு அந்த இடத்தையும் பயன்படுத்தி கொள்ள நான் இப்பவே தலைவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது பாருங்க, தன்னோட காலத்திலேயே தான் கஷ்டப்பட்டு ஈட்டிய பொருளை நல்ல கொடுத்து கொடுத்து அந்த மகிழ்ச்சி. அதனாலதான் திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு, கொடுப்பதனால் வரக்கூடிய இன்பம் என்னன்னு தெரிஞ்சா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன் கணவர். யாருக்கு கொடுக்க மனசு வரலன்னா ஐயோ பாவம், கொடுக்கறதுனால வர மகிழ்ச்சி என்னதுன்னு தெரியாத மக்கள் தான் கொடுக்க மாட்டாங்க. அப்ப சுவாமி சொன்னாங்க அன்னைக்கு, இப்ப எவ்வளவு அற்புதமா அவர் கொடுத்து இன்னைக்கு எல்லா பக்கத்துலயும் பேசுறோம் இல்லையா அவரோட புகழ. அப்படி தன் காலத்திலேயே கொடுத்து அதனால் வரக்கூடிய இன்பத்தை அடைய முடியாமல் இவர் என்ன பண்றாரு, ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்க மனசு இல்ல அந்த கோடீஸ்வரர்ங்கிறீங்களே, அவர் தாங்க ஒட்டு மொத்தமா அப்படியே தள்ளிட்டு போறாரு. ஏன்னா இறைவன் இந்த உலக வாழ்க்கையை முடித்து வைக்கிற பொழுது ஒரு செப்பு காசை கூட நம்மளோட தூக்கிட்டு போக முடியாத மாதிரி தானே அமைச்சிருக்காரு. பிறக்கும் போதும் கொடு வந்ததில்லை, பிறந்து மண் மீது இறக்கும் போதும் கொடு போவதில்லை, இடை நடுவே குறிக்கும் இச்செல்வம் ஈசன் கொடுத்ததென்றெண்ணி கொடுக்கும் வகையறியா குழாமருக்கு என் சொல்வேன் கச்சி ஏகம்பனேன் பட்டினத்தார் பாடுறார். பிறக்கும் போது யாராவது ஏதாவது கொண்டு வந்தமா? அதான கீதாச்சாரம் அழகா சொல்லுது, எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு. நம்ம என்ன சம்பாரிச்சாலும் அதை இங்க இந்த பூமியில தானே சம்பாரிச்சோம், இதே பூமியில தானே விட்டுட்டும் போக போறோம். இந்த உண்மை மனசுல பதிந்தால் இந்த உலக வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ரசிச்சு வாழலாம் இல்ல. எல்லாம் எனக்கு 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 என்று இப்படி நரக மாதிரி வாழ்க்கையை துன்பப்படுத்திக் கொள்வோமா? இதைத்தான் அருட்தந்தை அழகா சொல்றாங்க, இந்த மனசை மட்டும் கொஞ்சம் உயர்த்துங்க, இந்த மனதை கொஞ்சம் வளப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும். சுவாமி ஒரு முறை பேசுறப்ப சொல்லியிருக்காங்க, என்ன இல்லைன்னு பாருங்க இன்னைக்கு.
நம்ம எவ்வளவு துன்பப்பட்டுக்கிறோம். உண்மையில எவ்வளவோ வசதியும் வாய்ப்பும் நிறைந்த ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் கூடுவாஞ்சேரி கிராமத்துல சின்ன பையனா இருக்கிற பொழுது மேல் சட்டை போடுறவங்க ரொம்ப விரல விட்டு எண்ணலாம். அதனால கிராமத்துல சட்டக்காரர் வீடுன்னே சொல்லுவாங்களாம். அப்படி ஒருத்தர் 2 பேர் தான் சட்டையே போடுவாங்க. அப்படி ஒரு வறுமை நிலவிய காலம் மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் திறந்து வச்சுட்டு நின்னீங்கன்னா எதை உடுத்துறதுன்னு தெரியாம தடுமாறுற அளவுக்கு நிரம்பி வழியுது. அப்போ இன்னைக்கு பொருள் வறுமை இல்லவே இல்லை, அறிவு வறுமை தான் இருக்குன்னு மகரிஷி சொல்லுவாங்க. இந்த அறிவு வறுமையாலதான் நம்ம துன்பப்படுகிறோம். அதனாலதான் நம் வாழ்வை நமக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியாமல் போனது. அப்போ அருட்தந்தை அழகா சொன்னாங்க, மனவளக்கலை பயிற்சிகள் செய்ய 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 இந்த மனசு விசாலமாகுது பாருங்க. ஏன்னா மனச விரிவாக்குறதுன்னு போய் நம்ம முயற்சி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது தெரியவே தெரியாது. அதை எப்படி விரிவாக்குறது? அதனாலதான் அழகா ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, மைண்ட் இஸ் சிமிலர் டு parachute because both work only when it opens. எப்படி parachute விரிந்து கொடுத்தால்தான் நாம் உயிர் தப்பிக்க முடியும், அதே போல உங்க மனசு விரிந்து விசாலமானால்தான் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ முடியும். ரெண்டும் இறுகி குறுகி நின்னா எல்லாம் முடிஞ்சது. அப்ப இந்த வாழ்வை நாம் சொர்க்கமாக வாழ்வதுங்கிறது நம்ம மனசுலதான் இருக்கு. இது ஒண்ணு நம்ம அழுத்தமா பதிய வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் படிப்பு, பதவி, பணம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த மனசு உயர்ந்தால் நீங்க ஒண்ணு வேண்டாம். உதாரணத்துக்கு குருநாதர்கிட்டயே போய் நிப்போம். என்ன படிச்சாரு? 3ஆம் கிளாஸ். என்ன சொத்து வச்சிருந்தாரு? என்ன பதவி வகித்தார்? ஆனா இன்னைக்கு இப்படி கோடானு கோடி மக்கள் மன மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிய வழியை அவர் தானே காட்டிட்டு போனாரு. அவர் பின்னாடிதானே அப்படியே மக்கள் திரண்டு வந்தோம் வெள்ளம் போல. நீங்க ஆழியார்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சுவாமிஜி அப்படி முன்னாடி நடந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போனா பின்னாடி அவ்வளவு பேரும் போவோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிக்கொண்டே. எது அவ்வளவு மக்களை அவர் பின்னாடி திரட்டியது? பணமா, பதவியா, படிப்பா, பட்டமா? எதுவும் இல்லை. அந்த மனம்தான், வளமான மனம், விசாலமான விரிந்த மனம். அதனாலதான் சீன நாட்டுல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சாமுராய் அந்த படை தளபதி ஒரு குரு கிட்ட போய் இதை கேட்பான். அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அப்போ அந்த குரு அவனை பார்த்து கேட்பாரு, யாருடா முட்டாள், உன்னை போய் இந்த நாட்டுக்கு தளபதியா அமைச்சாரே, நீ முட்டாள் இல்ல, உன்னை தளபதியா வச்ச அரசனை சொல்லணும், அவன் பெரிய முட்டாள். எப்பொழுதுமே பாருங்க, நல்ல விசுவாசமாக வேலை செய்யறவங்களுக்கு அவங்கள ஒண்ணு சொன்னா கூட பொறுத்துக்குவாங்க. பட் அவர்களோட தலைவரை ஒண்ணு சொன்னா பொறுத்துக்க முடியாது. மன்னனை குறை சொன்னதும் இந்த தளபதிக்கு கோபம் வந்தது. இடையில இந்த வாளை உருவி துறவி கழுத்துல வச்சுட்டார். யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இந்த நொடி உன் கழுத்து, உன் தலை உன் கழுத்துல இருக்க போறது இல்ல அப்படின்னுட்டு. அப்ப துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்பா நரகம்னா என்னன்னு கேட்ட இல்ல, இப்போ நீ இருக்க பத்தியா, இதுதான் நரகம். சட்டென்று அந்த தளபதிக்கு உண்மை புரிஞ்சுது. அடடா, என்ன தப்பு பண்ணினோம். கத்திய உருவி உரையில போட்டாரு. சடார்னு துறவி கால்ல விழுந்தாரு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஒரு நொடி நான் நிதானம் தவறிட்டேன். இப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்பா சொர்க்கம்னா என்னன்னு கேட்ட இல்ல, இதுதான்ப்பா சொர்க்கம். அதான் பாரதி அழகா சொன்னான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சென்றிடலாம் என்றே எண்ணி இருப்பார் பித்த மனிதர், அவர் சொல்லும் உரை பேயுரையாம் என்றிங்கூதேடா சங்கம். இத்தரை மீதினிலே இந்த நாளினில் இப்பொழுதே முக்தி சேர்ந்திட நாடி சுத்த அறிவு நிலையில் கலித்திருப்பார் அவர் தூயவராம் என்றிங்கூதேடா சங்கம். சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா அது இத்தரை மீது இன்னைக்கு இந்த நிமிஷம் எனக்கு கிடைக்கணும். எப்பவோ செத்த பிறகு சொர்க்கம்ங்கிற கதையெல்லாம் நான் ஒத்துக்க தயாரா இல்லை என்று சொன்னவர் மகாகவி பாரதி. அப்போ எது சொர்க்கம் என்றால் நம்முடைய மனம் எப்பொழுதெல்லாம் மனம் மகிழ்ச்சியா இருக்குமோ, மனம் விரிந்து யாருக்கும் உதவி செய்ய தயாரா இருக்குமோ. இப்ப ஏன் எல்லாரும் நம்முடைய தலைவர் ஐயா சிவா ஐயாவை இவ்வளவு உயர்வா கொண்டாடுறோம்? அவர் தன்னுடைய நேரத்தை, விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி, ஏன்னா பணத்தை கூட கொடுத்தா நம்ம சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் நேரம் தான் நம்ம மீண்டும் சம்பாதிக்க முடியாது. அவருக்கு எவ்வளவோ பணிகள், அந்த பணி சுமைகளுக்கு நடுவிலும் கூட இந்த பொறுப்பை, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளவோ ஒரு சின்சியரா ஒர்க் பண்ணுவார்னு. அத்தனை பேருக்கும் மெயில் அனுப்பி மீட்டிங்ஸ்க்கு
இவ்வளவு நேரம் அவர் கொடுத்து உழைக்கும் பொழுதுதான் நம்ம அவரை கொண்டாடுகிறோம். அதுதானே சொர்க்கம். அதுதானே அர்த்தத்தை சொல்றாங்க. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இந்த ஒரு சிந்தனையோட நான் இந்த உரையவே நிறைவு செய்திடலான் இருக்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா வாழணும்னா நம்மை தாண்டி கொஞ்சம் மனசை விசாலமாக விரிக்கணும். அருட்தந்தை அதற்குத்தான் தவம் கொடுத்தார். நீங்க மனசை விசாலமாக்குறதுன்ற முயற்சியே எடுக்க வேண்டியதில்லை. தவம் செய்ய 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 அது தன்னை போல விசாலமாகும். தவம் தனியா செய்யறதை விட இந்த மாதிரி கூடி செய்வது என்பது மிக மிக சிறப்பு. அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, கூட்டு தவம் என்பது உங்களுக்கு அளவற்ற நன்மையை கொடுக்கும். நம்முடைய மனசு கொஞ்சம் சோர்வா இருந்தால் கூட நம்ம கூடி தவம் ஏற்றும் பொழுது மற்றவர்களோட அந்த அலை இயக்கம், அவர்கள் எல்லாம் அமைதியான நிலையில தவம் பண்ணும் பொழுது அது நமக்கும் பயனாகும். நம்முடைய மனசும் ஒரு அமைதிக்கு வரும். அல்லது இப்போ பேண்டமிக் பீரியட் முடிஞ்சு மன்றங்கள் திறந்த பிறகு நிச்சயமா போய் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன சின்ன தொண்டு நம்மளால முடிஞ்சது. நம்ம மன்றம் இத்தனை நாள் பூட்டி இருந்ததுனால சுத்தம் இல்லாமல் இருக்கும், அதை சுத்தப்படுத்துவதோ அல்லது ஏதாவது உட்கார்ந்து போன் பண்ணி யாருக்காவது நீங்க பயிற்சி கத்துக்கணும்னு சொன்னீங்களே, இப்ப நாங்க மன்றம் திறந்துட்டோம், உங்களுக்கு எப்ப சௌகரியப்படுமோ அப்ப வாங்க, இந்த நேரத்துலதான் இந்த மன்றம் திறந்து இருக்கும், இப்படி ஒரு போன்ல தகவல் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா செய்து பாருங்க, உங்க மனசு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு. இது தெரியாத பொழுதுதான் நம்ம இறுகி குறுகி துன்பப்படுறோம். வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க, ஒரு போர்டுல ஒரு கோடு போட்டுருவாங்க. கோடு போட்டுட்டு இந்த குழந்தைங்களை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேக்குறாங்க, எனக்கு இந்த கோட்டை சின்னதாக்கணும், யார் சின்னதாக்குவீங்க? வேகமா ஒரு மாணவன் ஓடி வருவான், அந்த போர்டுக்கு பக்கத்துல இருக்க டஸ்டரை கையில எடுத்து கோட்டை அழிக்க போவான். அப்ப ஆசிரியர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு கண்டிஷன் கண்ணா, இந்த கோட்டை அழிக்காம சின்னதாக்கணும். உங்கள நிறைய பேருக்கு தெரியும், கேட்டா பதில் சொல்லிடுவீங்க டக்குன்னு. பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா தன்னை போல இந்த கோடு அழிக்காமலே சின்னதாக போகிறது. அதே தாங்க நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளவோ பேர் நம்ம விட துன்பப்படுறாங்க. அந்த துன்பத்தை பார்த்தோம்னா நம்ம துன்பம் ஒண்ணுமே இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும். மத்தவங்க துன்பத்தை நம்ம பார்க்காத பொழுதுதான் நம்ம தான் ரொம்ப பெருசு, உலகத்திலேயே மிகப்பெரிய பாரத்தை நம்ம தான் தலையில சுமந்துகிட்டு இருக்கோம்னு நினைப்போம் நம்ம. அதனாலதான் கவியரசர் கண்ணதாசன் அழகா சொன்னார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அத கொஞ்சம் நினைச்சோம்னா மகிழ்ச்சியா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும். பகவான் புத்தர் இதை அழகா சொல்லுவாரு. ஒரு சீடன் அவர்கிட்ட புலம்புவான், புத்த பகவானே, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது, ஏன் இந்த உயிரை இது மேல சுமந்துகிட்டு இருக்கணும்ட்டு நான் ரொம்ப துன்பப்படுறேன். ஏன்னா தாங்க முடியாத பிரச்சனை, எனக்கு வீட்டுல இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல, அப்படி வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனையாகவே இருக்கு. அப்ப புத்தர் என்ன சொல்லுவாரு, அவங்கிட்ட அந்த பக்கத்துல ஒரு உப்பு நிறைந்த ஜாடி இருக்கும், அந்த உப்பு ஜாடியில இருந்து ஒரு கை உப்பை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில போடுன்னு சொல்லுவாரு. அவரும் அதே மாதிரி போடுவாரு. இப்ப புத்தர் சொல்லுவாரு, இந்த தண்ணியை எடுத்து குடி. அவன் சொல்லுவா, ஐயோ இவ்வளவு உப்பு போட்ட தண்ணி எப்படி குடிக்க முடியும்? சும்மா ஒரு முழுங்க குடிக்க முயற்சி செய்து பார். வாயில வச்சாரு, துப்பிட்டாரு. அப்படி உப்பு கரிக்குது. ஏன்னா இவரே தானே போடுறாரு. ஒரு கை நிறைய உப்பை ஒரு டம்ளர் தண்ணியில போட்டா எப்படி இருக்கும்? இப்ப புத்தர் என்ன சொன்னாரு, நம்ம ஆசிரமத்தை ஒட்டி ஓடுகின்றதுல அந்த ஏரிக்கு வா போலாம், இதே அளவு உப்பு எடுத்துட்டு வா. டம்ளர்ல கரைச்ச அதே அளவு உப்பை எடுத்து இப்ப ஏரி தண்ணியில கரைச்சிட்டாரு. இப்ப ஏரி தண்ணியை எடுத்து குடின்னு சொல்றாரு. எடுத்து குடிச்சா ஒரு மாற்றமும் இல்லை அதனோட சுவையில. என்ன காரணம்? அதே அளவு உப்பு தானப்பா இங்கேயும் கரைச்ச, அங்க தண்ணியின் அளவு கொஞ்சம், அதனால உப்பு கரிச்சது. இந்த ஏரி பரந்த நீர் பரப்பில் அதே அளவு உப்பை கரைச்சா கூட ஏரி நீரில் மாற்றம் இல்லை. அதே போலதான் உன் மனசை விரிச்சு 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 இறைவனோட கொண்டு போய் நீ ஐக்கிய பண்ணிட்டேன்னா எந்த துன்பமும் உன்னை துன்பப்படுத்தாது. திருவள்ளுவர் அழகா சொல்லுவார்ல, இடும்பைக்கு இடும்பை படுப்பர். துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாங்க. யார் அவர்கள்? இடும்பைக்கு இடும்பை படாதவர். என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாம உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா மாணிக்கவாசகர் தான் அழகா சொல்லுவாரு, யார் துன்பத்தை கொடுக்கிறார்? இறைவா நீதானே கொடுக்கிற, எனக்கு ஒன்னும் தெரியாது, என்கிட்ட அறியாமை இருக்கு, உன் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் என்ற அறியாமை இருந்தால் அதற்கும் நீதான் காரணம். அப்போ நீ நினைச்சா என்னுடைய குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்ள மாட்டாயான்னு கேட்பார். என்னிடம் ஒரு குற்றம் இருக்கிறது என்றால் இறைவா அதற்கும் நீதான் காரணம்.
அப்போ நீ நினைச்சா இந்த குற்றங்களை எல்லாம் குணமாக மாற்றிவிட மாட்டாயா? அது போல நம்முடைய அறியாமை எல்லாத்தையும் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணும் பொழுது நம்முடைய துன்பங்கள் அப்படி பகலவனை கண்ட பனி போல மாறும். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்க, இறைவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். எவ்வளவு பெரிய வினை மூட்டையாக இருந்தாலும் அந்த இறைவனை நினைக்கும் பொழுது பாருங்க, வாயினால் பாடி நிறுத்தல, மனத்தினால் சிந்திக்க தியானம் செய்ய 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 நம்முடைய அத்தனை வினைகளும் மாறி நாம் இந்த பிறவியிலேயே இன்பமான வாழ்வை வாழ முடியும். அதற்குரிய பயிற்சி தான் அருட்தந்தை வகுத்து கொடுத்திருக்காங்க, மனவளக்கலை. நாம தவறாமல் வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் இப்படி சத்சங்கத்தில் இணைந்து கொள்வோம். முடிந்தவரை கூடி தவம் செய்வோம். உயர்ந்த கருத்துக்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் மாறி இந்த வாழ்வை இந்த உலகிலேயே இன்பமாக சொர்க்கமாக வாழ முடியும் என்று சொல்லி, சொர்க்கமும் நரகமும் நம் வசம்தான். அதை அடைவதற்கான வழி, எப்பொழுதும் வாழ்வை சொர்க்கமாகவே வைத்துக் கொள்வதற்கான வழிதான் அருட்தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்த மனவளக்கலை பயிற்சி முறை.